ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த ஊரான புளியக்காரப்பள்ளி பகுதியில் உச்சநீதிமன்றத்தின் தடையை மீறி மஞ்சுவிரட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்து புளியக்காறு பகுதியில் உள்ள நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், தற்பொழுது புளியக்காருவில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அந்த மக்கள் தயாராகி வருகிறார்களா என்ற தகவலை பதிவு செய்யுங்கள் டார்வின். அதாவது தற்போது புள்ளையாகாரு பள்ளி, அதாவது சந்திரபாபு நாயுடோட சொந்த ஊரான அந்த புள்ளையாகாரு பள்ளியில வந்துட்டு மஞ்சு விரட்டானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் கிட்டத்தட்ட ஒரு 50 மாடுகளுக்கு மேலாக இந்த மஞ்சு விரட்டு போட்டியில இதுவரைக்கும் திறந்து விட்டிருக்கிறார்கள். தற்போது இன்னும் சில மாடுகள், அதாவது 20க்கும் மேற்பட்ட மாடுகள் தற்போது வர உள்ளது. நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதிக்கு பின்னால் தான் இந்த மாடுகள் எல்லாம் வர உள்ளன. நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பாதையில் தான் இந்த மாடுகள் எல்லாம் வர உள்ளன. இதற்காக மக்கள் அனைவரும் தயாராகவும், அதாவது இளைஞர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த மாட்டின் கொம்பில் சில பண பரிசுகளை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால அதை பிடிப்பதற்காகவும் இளைஞர்கள் துள்ளி ஓடி வந்திருக்கிறார். நம்ம தற்போது பார்க்கலாம். இப்போது இந்த மாடுகள் அனைத்தும் தற்போது வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. தற்போது இந்த மாடுகள் அனைத்தும் துள்ளி ஓடுவோம். அதை பொதுமக்கள் விரட்டி பிடிப்பதற்காகவும் மக்கள் இளைஞர்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். சிறு கன்றுக்குட்டி முதல் காளை மாடுகள் இதுல இந்த மஞ்சு விரட்டுல விட்டிருக்கிறாங்க. இதனால இப்பகுதி மக்கள் உச்சநீதிமன்ற தடை இருக்கு என்பது தெரிந்தோ தெரியாமலோ இந்த பகுதியில் இவர்கள் சிறப்பாக இந்த மஞ்சு விரட்டு போட்டியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நடைபெற வைத்திருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் தற்போது ஜல்லிக்கட்டோட அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறாத சூழ்நிலையில ஆந்திர மாநிலத்தில் இந்த தடையை மீறி நடப்பது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்பகுதி மக்கள் அனைவரும், அதாவது சுற்று வட்டார பகுதியான திருப்பதி, ரேணிகுண்டா போன்ற பகுதிகளில் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து இந்த மஞ்சு விரட்டு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆண்கள் பெண்கள் என ஒரு திருவிழா போல இப்பகுதி இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. தற்போது கிட்டத்தட்ட 100 மாடுகளுக்கு மேலாக தற்போது இப்பகுதியில் மஞ்சு விரட்டுக்காக விட்டிருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு மாட்டின் கொம்பிலும் பணமுடிப்பை வைத்து அந்த பணமுடிப்பை எடுப்பதற்காக இளைஞர்கள் ஓடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இது குறிப்பாக நம்ம அலங்காநல்லூர் போன்ற பகுதியில் நடைபெறும் மஞ்சு விரட்டு போல் அல்லாமல் தெருக்களிலே இந்த மஞ்சு விரட்டை, இந்த மாடுகளை ஓட விட்டு தெருக்களிலே நிற்கும் இளைஞர்கள் இதை விரட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த மஞ்சு விரட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இத்தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரான பாலகிருஷ்ணா அவர்கள் வர வேண்டியது இருந்தது. தற்போது அவர் வராத சூழ்நிலையிலும் இந்த மஞ்சு விரட்டானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் சந்திரபாபு நாயுடு தனது இந்த சொந்த ஊரிலே மற்றொரு பகுதியில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக அவர் வருகிறார் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் தொடங்கி வைத்தால் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும். காரணம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மீறி தற்போது ஒரு ஆந்திர முதல்வரே தொடங்கி வைக்கும் போது அந்த பாரம்பரியத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இப்பகுதி மக்கள் தெரிவித்ததும் அதுதான், பாரம்பரியமாக நடத்தி வரும் மஞ்சு விரட்டை தங்களால் விட இயலாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது மேலதாளத்துடன் அந்த மஞ்சு விரட்டை நடத்தி முடித்தவர்கள் தற்போது வெற்றிகரமாக அதை நடத்தி முடித்துவிட்ட ஒரு சந்தோஷத்தில் கலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது பக்கத்து ஊர்ல மற்றொரு மஞ்சு விரட்டு போட்டி நடக்கிறது. அதற்கு தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர இருக்கிறார்கள். அங்கு இவர்கள் செல்வதாக கூறியிருக்கிறார்கள். எனவே ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டோ அல்லது மஞ்சு விரட்டோ என்பது ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டானது தடைபட்டிருக்கிற நிலையில ஆந்திரா மாநிலத்தில் நடைபெறுவது இப்பகுதி மக்களிடையே மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் போலீசார், அதாவது காவல்துறையினர் நோட்டீஸ் கொடுத்தும், அதாவது நடத்தக்கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்தும் அந்த தடையை மீறி இவர்கள் நடத்தி வருகிறார்கள். பதற்றமான சில சூழல்கள் இருந்தாலும் மக்களின் ஒத்துழைப்போடு நடப்பதன் காரணமாக இப்பகுதியில் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுப்பதன் காரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. வசந்த், டார்வின், காவல்துறையினர் இங்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்த பிறகும் தடையை மீறி அங்கு ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்நிலையில் அங்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதற்கு ஏதேனும் வகையில் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றனவா டார்வின்?
தற்போது வரை நாம் பார்த்தவரை வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. அதாவது இந்த பகுதி மக்கள் அனைவருமே இங்கு ஒன்று திரண்டு கூடி இருப்பதன் காரணமாக இப்பகுதியில் வந்துட்டு எதிர்ப்பு இல்லை என்பதுதான் நாம் சொல்ல முடிகிறது. காரணம் என்னன்னா, நம்ம பார்க்கும்போது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து வீடுகளின் மாடிகளிலும் நின்று மக்கள் வந்து வேடிக்கை பார்த்த வண்ணமும் அவர்கள் தங்களுடைய ஆரவாரத்தையும் தெரிவித்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வரவேற்பை தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை என்று தெரிகிறது. மேலும் வந்துட்டு இங்கே எந்த ஒரு போலீசார் காவல்துறையினரை நாம் பார்க்க முடியவில்லை. மேலும் வந்துட்டு காவல்துறையினர் இப்படி ஒரு பெரிய போட்டிக்கு வராதது என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துமே தவிர மற்றும் சந்தேகத்தை தான் ஏற்படுத்துகிறது. காரணம் என்னன்னா, அவர்கள் நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் மக்கள் அவர்களும் இம்மாநில மக்கள் என்பதால் பாரம்பரிய விளையாட்டை வந்துட்டு தடை செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றுதான் சிலர் கூறி வருகின்றனர். மேலும் வந்துட்டு இப்பகுதியில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா பலர் வந்துட்டு பல பகுதிகளில் இருந்து வந்து நடத்திட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். வசந்த், டார்வின், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.